இந்த சிக்கனை யோசிச்சு பாருங்க, இந்த சிக்கனை யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் இந்த வயசானவர் எந்த அப்பா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாருமே ஜெயிக்கிறோம். சரியும் அவ்வளவு நீங்க வாங்க, நான் எந்த காணியை குடி கொண்டு போய் காட்டுறேன். தேர் ரோட்டோட எட்டி நான் எங்க வெளியில கையை நீட்டி காட்டுறேன் எந்த காணி இருக்கு. இன்றைக்கு நீங்க திருப்பி கூட்டு வச்சுக்கொண்டு சொல்றீங்க வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூ பண்ணுங்க, முதல் வேல்யூ பண்ணி போட்டுங்களுக்கு கூட தனிங்கன்னு சொல்லுங்க. 5000 ரூபாய் போட்டுட்டு அதுக்கு நீங்க வட்டி போட்டு கொண்டு வரீங்க. உங்களுக்கு கூட்டம் கேட்கல, உங்களுக்கு தெரியணும் அதுக்கு எவ்வளவு போட போறீங்க. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் திருமதி சிவகங்கா சுதீஷ்னர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். பலாலி மேற்கு, மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை மற்றும் குரும்பசிட்டி ஆகிய 4 கிராம சேவகர் பிரிவுகளில் சுவீகரிக்கப்பட்ட 267 ஏக்கர் காணிகளின் 436 காணி உரிமையாளர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். 1996ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு 2022ஆம் ஆண்டு மதிப்பீட்டின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து இழப்பீடு வழங்குவதற்கான சத்திய கடதாசியில் கையொப்பமிடுமாறு காணி உரிமையாளர்களிடம் கோரப்பட்டது. இருப்பினும் ஒவ்வொரு காணிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பீட்டு விவரங்கள் வழங்கப்படாத நிலையில் சத்திய கடதாசியில் கையொப்பமிட முடியாது என காணி உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து குழப்ப நிலை தீவிரமடைந்ததால் போலீசார் மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் காணி உரிமையாளர்கள் தரப்பில் 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக சத்திய கடதாசியில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை காணி மதிப்பீட்டு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் மீண்டும் காணி உரிமையாளர்களை அழைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே சத்திய கடதாசியில் இருந்த தெளிவற்ற தன்மை காரணமாக மக்களிடையே நம்பிக்கையின்மையும் குழப்பமும் ஏற்பட்டதாக காணி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். அப்புறம் இப்போ பிரச்சனை இல்லை. 22ஆம் ஆண்டு கெசட் நோட்டிபிகேஷன் வந்தபடியால நீங்க எந்த கேள்வி இதுதான் பொதுவான கேள்வி, எந்த தனிப்பட்ட கேள்வி. ஒரு பரப்புக்கு நீங்க எவ்வளவு வலிவேட் பண்றீங்கிறத வச்சுதான் அதுக்கு மேல அதிகமா நாங்க அதை விட்டு தரலாம அதைத்தான் கேட்கிறோம். அதை நீங்கள் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டதானே மக்களுக்கும் நேர காலங்கள் நாங்கள் வந்துட்டோம். இதோட 4வது மீட்டிங் பாருங்க. சரி, அப்போ 2022ஆம் ஆண்டு ஒரு பரப்புக்கு இந்த இடத்துல எவ்வளவு இந்த இடத்துல எவ்வளவுன்னு சொல்லி வலிவேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இமீடியட் மீட்டிங்கா கூப்பிடுவோம். நாங்க வார பிரச்சனை இல்லை, வலிவேட் பண்ணி போட்டு சொல்லுவோம். எவ்வளவுன்றது ஒரு பரப்புக்கு எவ்வளவு 2022ஆம் ஆண்டுக்கு நீங்க எவ்வளவு பண்றீங்க அதுக்கப்புறம் இமீடியட் மீட்டிங்கா கூப்பிடுவோம். நாங்க எல்லாரும் நன்றி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கலந்துரையாடல கேட்டது, போன முறை எங்கள்கிட்ட கேட்டது, நீங்கள் எல்லா மக்களையும் ஒரு மடியராக கணிச்சு ஒரு வெள்ள பேப்பரில் நீங்கள் அரசாங்கத்துக்கு இந்த காணியை கொடுக்க சம்மதிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி உங்களுக்கு. அப்போ அன்றைக்கு நான் எனக்கு தெரிஞ்சவன் எந்த சகோதரங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு காணி இல்லாமல் மக்களின் சம்மதத்தை நீங்கள் முதலே வெள்ள பேப்பரில் கேட்டு வாங்குறீங்க. அப்போ எங்களுக்கு 40 வருஷமா அலைஞ்சு எங்களால் முடியாமல் தான் சரியப்பா உங்களுக்கு தாரம், நீங்கள் என்ன தருவீங்க. இன்றைக்கு நீங்கள் எங்களை திருப்பி கூட்டு வச்சுக்கொண்டு சொல்றீங்க வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் வேல்யூ பண்ணுங்க, முதல் வேல்யூ பண்ணி போட்டுங்களுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் எங்களை மனிதராக இந்த சிக்கனை யோசிச்சு பாருங்க, இந்த சிக்கனை யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் இந்த வயசானவர் எந்த அப்பா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாருமே ஜெயிக்கிறோம். சரியும் அவ்வளவு நீங்க வாங்க, நான் எந்த காணியை குடி கொண்டு போய் காட்டுறேன். தேர் ரோட்டோட எட்டி நான் எங்க வெளியில கையை நீட்டி காட்டுறேன் எந்த காணி இருக்கு. இன்றைய தினம் 4/8/2026 அன்று வலிகாமம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே விமான நிலையத்துக்காக சுருக்கப்பட்ட காணிக்கான நஷ்டத்தை கோருவதற்கான மக்களிற்கான ஒரு கலந்துரையாடல் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலிலே நஷ்டத்துக்காக விண்ணப்பித்தவர்களும் அதற்குள்ளே இருந்து காணி வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த மக்களும் பங்கெடுத்திருந்தனர். அதில் கடிதங்கள் வராதவர்கள் புறக்கணிக்கப்பட்டு தனிமனே கடிதம் வந்தவர்களை மட்டும் மேலே அழைத்து சென்று கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. மாவட்ட அரசு அதிபரின் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மக்கள் சார்பில் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, இன்றைய தினத்தில்
மக்கள் சார்பில் இவையில் வழங்கிய ஒரு கடிதம், அதாவது இவையில் வழங்கிய ஒரு கடிதத்தில் 4 விஷயங்கள் முதற்கட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது மேற்படி, அதாவது திருமதி செல்வி டேஸ் ஆகிய தேசிய இலக்கத்தையுடைய நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட ஆண், பெண், இந்து, பௌத்த, இஸ்லாம், கிறிஸ்தவ, இலங்கை தமிழக நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் பின்வருமாறு உறுதியுரை செய்கிறேன். இதுதான் இந்த கடிதத்தின் தலையங்கம். அதில் முதலாவது, மேற்படி உறுதியுரை செய்வர் நான் ஆவேன். அதாவது அந்த பிரதிநிதி, காணியை நஷ்டத்துக்கு கொடுக்கிறவற்ற பிரதிநிதி. 2வதாக, பிரிக்கப்படாத ஒரே காணி அலகாக கொண்டு தனிப்பட்ட அமைவிடத்தை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு ஆளுக்கும் சொந்தமான காணியின் அளவை மட்டும் அடிப்படையாக கொண்டு நான் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றேன். இதில் நாங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரே அலகாக கொண்டா அதிண்ட நிலப்பாடு எங்களுக்கு சரியான விளக்கம் தெரியலை. ஏன்னா நான் சாதாரண ஒரு மக்களாக நாங்கள் கேட்குறோம், அந்த ஒரே அலகாக கொண்டா என்ன காரணம்? அதாவது 10 பேரை பிரிக்கிறவருக்கும் ஒரே பெறுமதியான, இல்லை 100 பேரை பிரிக்கிறவருக்கும் ஒரே அப்படியாண்ட ஒரு கேள்வியை கேட்குறோம். அடுத்தது 3வது கோரிக்கை, காணியின் உரிமையினை உறுதி செய்வதற்கு காணி உறுதி இல்லாத போது செல்லுபடியான சட்ட ரீதியான ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்ட இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள நாம் சம்மதம் தெரிவிக்கின்றேன். 4வது தான் மிக முக்கியமானது, மக்கள் ஏமாற வேண்டிய ஒரு விடயம் கருத்தில் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது. காணிக்காக இழப்பீட்டு கொடுப்பின தொழில் முழுமையாக அறிந்து கொண்டதன் பின்னர் நான் ஒப்பமிட உடன்படுகின்றேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை ஒரு சட்ட நீதவான் இல்லை என்றால் ஒரு சட்டதாரிக்கு முன்னால் தான் சைன் பண்ணி ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாரும் தெளிவாக இருந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், காணிக்கான இழப்பீட்டு கொடுப்பதில் முழுமையாக அறிந்து கொண்டு வேண்டாம். எல்லா மக்களுக்கும் 2 கேள்விக்கு பிரதானமாக பதில் இல்லை. ஒன்று, எங்களோட ஒவ்வொரு பிறப்பு காணிக்கும் அதாவது பிறப்பு ரீதியாக நீங்கள் காணிக்கு நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்கண்டா அந்த நஷ்டஈட்டுக்கான பெறுமதி என்னென்று கேட்டது. அப்போ அந்த பெறுமதியை இதில் உள்ளிடாமல் மக்கள் நஷ்டஈடு உடம்படுறோம் என்று சைன் பண்ணக்கூடாது. இது அடுத்த கட்டமாக எவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த நஷ்டஈட்டை வழங்கி முடிப்போன்னு சொல்லியும் இவையில் ஒரு இந்த கடிதத்தில் அதையும் உள்ளடக்கணும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 36 வருஷமாக காணி இல்லாமல் தெரிஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ இதிலையும் இவையில் என்ன இந்த நஷ்டஈடுன்னு சொல்லி செய்து போட்டு மேலும் இதில் அவையில் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், இன்றைக்கு நஷ்டஈட்டுக்கு பாய்ஞ்சிட்டோம்னு சொல்லி மக்கள் நஷ்டஈட்டுக்கு பாய்ஞ்சிட்டோன்னு சொல்லி. ஆனால் இங்கே அவையிலால் கோரப்பட்ட விஷயம் நஷ்டஈட்டுக்கான வேல்யூவேஷனுக்குரிய தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக மாற்றி தாங்கோ, நாங்கள் வேல்யூவேஷனுக்கு அனுப்பி போட்டு அது சம்பந்தமான பதிலாக தாரம்னு சொல்லியிருக்கேன். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற காணியை வேல்யூவேஷன் பெறுமதி ஒரு அன்னளவான பெறுமதியை போடுறதுக்கு கூடி வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ளே போகலாதுன்றா அது என்ன காரணம்? இதே பிரச்சனை தான் தையிட்டிலே நடந்தது. அதாவது இப்போ இருக்கிற இந்த இவையில் சொல்லி வேல்யூவேஷனை செய்யுங்கோ, வேல்யூவேஷனை செய்தால் தான் உங்களுக்கு தீர்வு வேறுமென்று சொல்கிறீங்களா, அவையில் அதற்கு மறைமுகமாக ஒரு விஷயத்தை கொண்டு வர நீங்கள் நஷ்டஈட்டுக்கு உடன்படுகிறீர்கள் என்ற ஒரு மறைமுகமான ஒப்புதலை உங்களிலேருந்து எடுத்துக்கொள்கிறீங்க. அப்படி எடுத்துக்கொண்டுட்டா அவையில் சொல்கிற பெறுமதிக்கு அவையில் சொல்கிற காலத்துக்குள்ளேயும் இழுவிடும். ஏற்கனவே 36 வருஷமாக 3 தலைமுறையாக காணி இல்லாமல் இருந்துட்டோம், மிச்சம் 3 தலைமுறை நஷ்டஈடும் இல்லாமல் இருக்கிறதா? இதில் தெளிவான பதில் இல்லாமல் மக்கள் உடன்படக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம். மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம், அதாவது மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சங்கம். அந்த சங்கத்தின் செயலாளர் இந்த பிரச்சனையின் போது கூட்டத்தின் போது கலந்து கொண்டு தன் கருத்தை தெரிவிக்க உங்களுக்கு அந்த இடத்துக்கு காணி இல்லை என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவருக்கு அதுக்கு காணி இருக்கு, ஏக்கர் கணக்கில் கிடக்கு அந்த மனுஷனுக்கு. இன்ற வரைக்கும் இடம்பெயர்ந்த காலத்திலேருந்து காணி வெடிப்பு சம்பந்தமாக பல முறைப்பாடுகளையும் கடிதங்களையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. மயிலட்டிக்கு 2 அமைப்பு இருக்குது. அதில் ஒன்று மூழ்குடியேற்ற சங்கம், ஒன்று மூழ்குடியேற்ற அபிவிருத்தி குழு. இதில் மூழ்குடியேற்ற சங்கத்தின் செயலாளரை தான் இன்றைய தினம் வெளியில் அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் உங்களோட பிரதேச செயலகத்தாலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் பிரதிநிதியை வெளியே அனுப்பி போட்டு உங்களுக்கு சார்பான ஒரு 5-6 பேரை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள், பதிவு செய்த ஒரு குழுவை நிர்ணயிக்கிறீங்கன்னா எங்களுக்கு விளங்கலை. முந்தைய காலமெல்லாம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் துரோகம் செய்கிறாங்க. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கான தீர்வை தராமல் மாற்று கருத்தான விஷயத்துக்கு கொண்டு வரணும். நாங்கள் கேட்குறோம், இந்த நாங்கள் கேட்ட கேள்வியில் பிள்ளை இருக்கா? நாங்கள் போய் கதைச்சோடனே உனக்கு இதுக்கு காணி இருக்கா வெளியில் போட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு காணி இருக்குது தான், இந்த பிரதேசத்துக்கு இல்லை என்றாலும் நாங்கள் வெளியில். ஆனால் இன்றைக்கு அந்த காணி இருந்த செயலாளரை கூடி வெளியில் அனுப்பிங்க. அதுக்கான சரியான பதிலை ஜிஏஆல வெளிப்படுத்திடலாமா? அவருக்கு அதுக்கு காணி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் நீங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் அவருக்கு காணி இருக்குது. வேணுமாதிரி திருப்பி கேளுங்க, அந்த மனுஷனுக்கு இதுக்கு காணி இல்லையா? பொய்யா என்ன அவர் சொல்கிற விளக்கத்துக்கு சரியான பதிலை கூற முடியாத ஆட்கள் அவையெல்லாம் கிளைக்கிறேன். அதாவது நியாயத்தோடையும் நேர்மையோடையும் கதைக்கிறவையில் வெளியே அனுப்பி தங்களுக்கு சார்பான ஆக்களை தெரிவு செய்யணும். இதில் நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இவைகள் அந்த 7 பேர் கையில் தான் உங்களோட எல்லாத்த தலையெழுத்தும் நிர்ணயிக்கப்படுது. அந்த 7 பேர் மக்களோட கதைச்சு தீர்வு எடுக்கணும். நாங்கள் எங்களை தெரிவு செய்யுங்கோ, அந்த சங்கத்தை தெரிவு செய்யுங்கன்னு நாங்கள் கேட்கல. அந்த 7 பேரும் மக்களோட கதைச்சு முழுமையான மக்கள்கிட்ட பெரும்பான்மையை கேட்டா பிறகு தான் செய்யணும். 500 பேர் இருக்கீங்களா, 251 பேர் என்னத்துக்கு உடன்படுறீங்க, அதுக்கு தான் நிர்வாகம் ஒற்றுமையப்படணும்.
பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு திடீரென்று ஒரு 7 பேரை தெரிவு செய்து போட்டு நீங்கள் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம்னு சொன்னால் பொய்யான ஆக்களை நம்பி கூட காணியையும் நஷ்டத்தையும் விளக்க போகிறீங்க. அதுதான் தெளிவான ஒரு கருத்து. நாங்கள் உண்மையில் நாங்கள் மயிலட்டி மக்கள், மயிலட்டி மூழ்குடியேற்ற குழு, பக்கத்தில் மயிலட்டி மூழ்குடியேற்ற சங்கம், இப்போ பலாலி மூழ்குடியேற்ற அமைப்பு, உதயகலவாணி அங்கே போராட்டம் செய்யணும். இப்போ வசாவளான மக்கள் நாங்கள் எல்லாம் காணி தான் தேவைண்டு உறுதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் நஷ்டத்துக்கு போகிறக்குரிய காரணம் 85ஆம் ஆண்டு கெசட் பண்ணியாச்சுன்ற ஒரு காரணம். உங்களோட மனநிலையில் இருக்கிற அந்த விஷயத்தை துடைச்சறியுங்க. காணி தான் வேணுமெண்ட் 86ஆம் ஆண்டு 85-86க்குலாம் அந்த கெசட் வெளியிடப்பட்டு அதை துடைச்சறிஞ்சு காணியை கேட்டால் அவையில் காணி தான் மறைமுகமாக அவையில் என்னத்தை கொண்டு வரீங்கண்டா மக்கள் நஷ்டத்தை தான் கேட்குறேன். இதில் நான் நிற்கிற அவ்வளோ பேர்கிட்டையும் கேட்குறேன். உங்களுக்கு காணி வேணுமோ நஷ்டவீடு வேணுமோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காணி தான் வேணும். அதுதான் கேள்வி. நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட அமைப்பா அதைத்தாண்டா நாங்கள் இருக்கிறோம். இந்த மக்கள் சார்பில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பும் மற்ற முன்னிலை செய்து போராட்டங்களையும் கவனஈர்ப்புகளையும் நடவடிக்கை மேற்கொள்கிற அமைப்பு கேட்குற கேள்வி, காணியை விடுங்க. இன்றைக்கு காணியை கிடைக்காம போயிடுவோம் பயத்தில் தான் இவ்வளோ மக்களும் நஷ்டத்தை கண்டு வந்திருக்கு. நீங்கள் காணியை கொடுக்குறோன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் காணிக்கு தான் என்ன பெருமதியில் காணி கொடுக்க போகிறீங்க. 2022ஆம் ஆண்டு அங்கே 7 லட்சம் போனது, 7 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 50,000. இப்போதே பெருமதியை பார்க்கலாம் தானே. நீங்கள் 30 வருஷமாக விட்டுருக்கீங்க. இன்றைக்கு 7 அந்த 2022ஆம் ஆண்டு பெருமதியண்டா நான் கேட்குறேன். நீங்கள் கொடுக்குற நஷ்டத்தை வச்சு அங்கே 5 வரப்பு காணி அட்லீஸ்ட் இஞ்சால் 1 வரப்பு காணி வாங்கலுமோ? அவங்க எங்கே போயிருக்கிற மாட்டுக்காணி என்று கேட்பீங்க. மாட்டுக்காணி என்று சொல்லி கீரிமலை பள்ளத்துக்குள்ளையும் இந்த மேய்ச்சல் நிலங்களாக கிடந்த இடத்துக்கு நல்ல பொன்னான மரக்கரை விளைகிற கடத்தொழில் செய்கிற பொன்னான, அதாவது 90க்கு முதல் எங்களோட சனம் செல்வ செழிப்பாக இருந்தது. எந்த ஒரு அரசு அதிகாரிகள்ட்டையும் கை நீட்டாமல் செல்வ செழிப்பாக இருந்த இடத்தை அபகரித்து போட்டு இன்றைக்கு எங்களை அனாதையாக்கி அகதியாக்கி விடுறதுல தான் எல்லாரும் இருக்கணும். ஏன் இந்த காணியை விடுறதால என்ன பிரச்சனை? ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் காணி எடுக்கிறீங்களா ஒரு விஷயம், தேவையானதை மட்டும் எடுங்க. ராணுவத்துக்கு என்னது காணி? விவசாயம் செய்யறா அதே விவசாயத்தை மக்கள் செய்யணும் தான். எது அபிவிருத்தி? மக்கள் செய்து மக்கள் முன்னேறது அபிவிருத்தியா? மக்களோட காணியை பிடுங்கி ராணுவம் விவசாயம் செய்து ராணுவத்துக்கும் அரசுக்கும் காசை சேர்க்கிற அபிவிருத்தியா? நாங்கள் எல்லாம் அகதியா திரியணும், அதாவது அரசு மட்டும் வளரணும்டா என்ன கதை? இந்த 246 பிரிவில் இருக்கிற மக்கள் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். நான் திருப்பி பிரதான முன் விஷயம், எந்த எல்லைக்குள்ள நஷ்டத்தை வழங்க போறீங்கன்ற ஒரு கேள்வியை கேளுங்கோ. 2வது, ஒரு பிறப்புக்கு எவ்வளோ காணி நஷ்டத்தை தரப்போறீங்க, நஷ்டத்துக்கு விரும்பினா தரப்போறீங்கன்றதை கேளுங்கோ. அதோட எவ்வளோ காலத்துக்குள்ள நஷ்டத்தை தந்து முடிப்பீங்கள் என்று பிரதேச செயலகத்தால் அடிப்படையாக இங்கேயான உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பிரதேச செயலகத்தால் கடிதம் தந்தால் மட்டும்தான் இதற்கு நாங்கள் உடன்படுவோம் என்று சொல்லி பொதுவாக முடிச்சு விடுங்கோ. எங்கேயும் வேல்யூவேஷன் செய்யுங்கோ, அதை செய்யுங்கோ, இதை செய்யுங்கோன்னு சைன் பண்ணி கொடுத்தா கடைசி வரைக்கும் காணி கிடைக்கும்.